ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் டைம் சேவ் ஆகிற மாதிரி குக்கரில் குக் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நமக்கு 2-3 வகைகள் குக்கரில் வேக வைக்கிறதாக இருந்தால் நம்ம வந்துட்டு சின்னதாட்டு இந்த மாதிரி கிண்ணம் இல்லைன்னா ஏதாவது சாசர் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் வந்துட்டு 3 திங்ஸ், இப்போ இது நிலக்கடலை அப்புறம் வந்துட்டு பட்டாணி, இது ரெண்டும் தனித்தனியாக வேக வைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும், அதே நேரத்தில் வந்துட்டு கேஸ் வந்துட்டு நம்மளுக்கு சேவ் ஆகும். இது ரெண்டும் வந்து ஒரே நேரத்தில் குக் ஆகி வரும். முட்டையும் இதில் ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு நம்ம வேக வச்சுக்கிட்டால் இது கரெக்டான பதத்தில் வந்து வெந்துடும். இப்போ பச்சை பட்டாணி பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நிலக்கடலை வந்துட்டு வெந்துடுச்சு. இப்போ பச்சை பட்டாணி வச்சுட்டு நான் தோசைக்கு கடலை குழம்பு வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதில் வந்துட்டு நம்ம போட்டு நம்ம கடலை குழம்பை ரெடி பண்ணிக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் எதுனால கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.